வெல்கம் டு வைஜிஸ் குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறது பஞ்சாயத்து ராஜ். இன்னைக்கு நம்மளோட பஞ்சாயத்து ராஜ் டே இல்லையா, அதனால அதை பற்றின குட்டி கதை தான் நான் சொல்ல போகிறேன். பஞ்ச் என்றால் அஞ்சு. அஞ்சு பெரும் தலைவர்களை வைத்து ஒரு சின்ன பஞ்சாயத்து அமைச்சு வில்லேஜில் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துக்கக்கூடிய வழிமுறைகள் தான் பஞ்சாயத்து ராஜ். இது நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 40ல் வில்லேஜ் பஞ்சாயத்து அமைக்கணும், அவங்களுக்கு தேவையான அதிகாரங்களை கொடுக்கணும்னு நம்ம காந்திஜி டிபிஎஸ்பி, அதாவது பகுதி 4 பார்ட் 4 டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்காங்க. பட் இது நான் என்ஃபோர்ஸபிள் ப்ரொவிஷன் என்ற காரணத்தினால நம்ம இது வரைக்கும் அதை என்ஃபோர்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஆனால் 1993ல் 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக அதை என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்போம். அந்த நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 24. அந்த நாளை தான் நம்ம இப்போ வரைக்கும் நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். எந்த வருஷத்துலேருந்து நம்ம இந்த பஞ்சாயத்து ராஜ் டேயை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஆக்ட் வந்தது என்னவோ 1993 தான். பட் நம்ம இந்த ஆக்டை 2010லேருந்து தான் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லி April 24, அதாவது இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண நாள் April 24, அந்த டேயை 2010லேருந்து தான் நம்ம பஞ்சாயத்து ராஜ் டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் திங். நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை முன் வச்சு பஞ்சாயத்து ராஜ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று நம்ம போட்டுட்டு இருக்கோம். இந்த பஞ்சாயத்து ராஜ் இண்டெக்ஸில் எந்தெந்த பஞ்சாயத்து நல்லா பெட்டராக டெவலப் ஆகிருக்கோ அவங்களுக்கு சில அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த வருஷம் அவார்டு செரிமனி மட்டும்தான் நடக்குதே தவிர மற்றபடி பெருசாக எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கிடையாதுன்னு சொல்லி எந்த இண்டெக்ஸும் போடல. அதில் எனக்கு தெரிஞ்சு குஜராத் அண்ட் தெலுங்கானா மட்டும்தான் ஒரு அச்சீவர் அண்ட் 4th ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பஞ்சாயத்து என்பது எப்போவுமே ஒன் ஆஃப் அ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் 2 ஃபேக்ட்ஸ் இருக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு அதிகாரங்களை டீசென்ட்ரலைஸ் பண்ணதே பஞ்சாயத்து ராஜுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. இதை செஞ்சவர் யாருன்னா லார்டு மேயோ. பட் இவர் செஞ்சிருப்பாரே தவிர அது என்ஃபோர்ஸ் ஆயிருக்காது. ஆனால் அதுக்கு அடுத்து வந்த லார்டு ரிப்பன் அவர்கள், தட்ஸ் வை ஹி இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இவர் தான் இந்த டீசென்ட்ரலைசேஷனை என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் பெருசாக பலப்படுத்தியிருக்கும். ஆனால் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம பெரிய இம்பார்ட்டன்ஸ் பஞ்சாயத்துக்கு கொடுக்காததுனால அது கிராஷ் ஆயிருக்கும். இன்ஃபேக்ட் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ஃபஸ்ட்டு நம்ம போடப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆனதுக்கான முக்கியமான காரணமே நம்ம கிராஸ் ரூட் லெவல் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத் இல்லாதது தான் காரணம்னு சொல்லி 1957ல் ரிப்போர்ட் கூட முன் வச்சிருப்பார். அப்போ ஃபர்ஸ்ட் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி தான் 3 tier சிஸ்டம் ஆஃப் பஞ்சாயத் அமைக்கணும்னு சொல்லியிருப்பார். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.